ராசாபுஸ்தலதா நான் ஒரு சிற்றுடைய கடமையாற்றேன். மாஞ்சோல வைத்தியசாலையிலிருந்து இன்றைக்கு இங்கே வந்து 2 வேலை செய்கிறேன். எந்த இடம் இது? எந்த சொந்த இடம்? நடுங்காணி ராம்பகுளம். இது எந்த இடம்? இப்போ நீங்கள் இருக்கிறது காயப்பட்டு வாய்க்கால் அங்குது. எனக்கு இதில் காயம் 2 காலம் அது எனக்கு வழங்காது. இங்க வந்து 2 நாளால அதுல கிடத்தி விட்டேனா. இந்தியன் ஆஸ்பத்திரிக்கு வந்து சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு வந்து முடிய இதுல எங்களை கிடத்தி விட்டேனா. அப்ப நித்திர கொண்டு உறங்கி கொண்டு போக அடிச்சதும் கேட்கல, முழங்கினதும் கேட்கல. கண்ணை முடிச்சு பார்த்தா இட்டுல அப்படியே புகையா கிடந்தது. பார்த்தால் அப்பா நித்திர, அப்பா கொண்டு தெரியல. அப்பாவுக்கு சீவன் போயிட்டு பார்த்தேன். அப்ப நான் அப்ப அள வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு அதுல போக அந்த மோட்டு ஜாக்கில் அடியில போக அப்பா மயங்கி விழுந்து போனேன். பாத்தீங்களோ? நானும் அப்பாவை கையில பிடிச்சி கூட்டு கொண்டு வரக்குள்ள அப்பா மயங்கி விளையக்குள்ள ஓடி நான் அப்பாவை கொண்டு ஓடக்குள்ள எங்கட கால்களுக்குள்ள எல்லாம் 100 பேர் செத்து போய் கிடந்துச்சுனா. அதுல எங்களோட சொந்தக்காரரும் கிடந்துச்சுனா. நான் காயப்பட்டு ஆக்களை பராமரிச்சு கொண்டு நான் இருக்க 2-3 செல்ல அங்கால மிஞ்சாலையும் விழுந்தது. எதுக்குள்ள? ஆஸ்பத்திரி பின்னுக்கும் முன்னுக்கும் விழுந்தது. அப்போ நாங்கள் படுக்க வச்சோன்னா படுத்துட்டோம். படுக்க முன்னுக்கு ஒரு கரும் புகையாக எரிஞ்சுது. என்னோட எரிஞ்சாண்டு போய் பார்க்க இப்படி ஆக சிதறி கிடைக்கணும். பார்த்தா ஆஸ்பத்திரி நடு முன்னுக்கு விழுந்திருக்கு. 6 months உயிரிழந்து நாளை கொண்டு அந்த காரில் இருந்தேன். ஸ்ரீலங்கா படையினர் 2/5/2009 அன்று அதிகாலை 7:30 மணிக்கு திடீரென ஆரம்பித்த எறிகணைகள் ஆங்காங்கே மக்களுடைய குடியிருப்புகளில் வீழ்ந்து வெடித்து அவர்களுடைய தரப்பால் கொட்டைகள் எரிந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இங்கே முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியிலே இயங்கி வருகின்ற முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலை மீது 8:30 மணிக்கு மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வகையில் இங்கே வைத்தியசாலையின் முற்பகுதிகளிலும் அதனுடைய பிரதான சத்திர சிகிச்சை கூடம் ஏனைய பகுதிகளிலும் நோயாளர்கள் தங்கி நின்று சிகிச்சை பெற்ற தற்காலிக கொட்டகைகள் மேலேயும் வீழ்ந்து வெடித்ததில் அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நோயாளர்கள் அந்த இடத்திலேயே சிதறி பலியானார்கள். வைத்தியசாலையில் பணிபுரியும் பணியாளர்களும் படுகாயமடைந்த நிலையிலே இங்கே சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வைத்தியசாலையிலே இதற்கு முன்பும் 2 தடவைகள் தாக்குதல் நடாத்தப்பட்டு பலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமடைந்தும் இருந்தனர். இன்று நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலானது மிக மிலேச்சத்தனமான ஒரு தாக்குதல். பக்கண்டு விழுந்து படுக்க வந்து வெடிச்சு பீஸ் ஆச்சு. நாங்கள் வேலை செஞ்சோம்யா. நாங்கள் இந்த கடலடியில் இருந்து நான் கப்பல் அடிக்கிட்ட இந்த செலவில் கண்டு வந்து இந்த பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டத்துக்கு இருக்க வந்து வங்கரணையை போட்டு வங்கரில் இருக்கலான்றது வெளியில் கிடந்த நாங்கள் வங்கர் சீரான கிடந்து வங்கருக்கு வந்த விழுந்த சேர்த்து தான் 4 வீட்டிலும் பக்கத்தில் கிடந்து காயம் 2 பிள்ளைக்கு இந்த ஆக்கி எனக்கு இன்றைக்கு இப்போ நீங்கள் ஒன்று இந்த ஆஸ்பத்திரியை விட மாஞ்சல் ஆகிவிடுறேன். ஐயோ பிள்ளைக்கு இந்த ஆக்கி எங்கேண்டு இருக்காது நான் கிடக்கிறேன். எனக்கு வயிற்றில் முந்திராப்பட்ட சொல்லி காயம் ரத்தம் வைத்தோம்னா எடுக்கிறா ரத்தம் இல்லை என்ன செய்யறேன்னு ஜாக்கிரதை. திருப்பிய இடத்துல காயம் உங்களுக்கு முழங்காலையும் இந்த பழுவில் இந்த நாரியில் எல்லாம் வைத்திருங்காயமா? எங்களோட கணவர் நேற்றிரவு 9 மணிக்கு ரவை ரவுண்ட்ஸ் கொழுவி கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு மருந்தேற்றி வச்சிருந்தோம். இங்கே அவர் ஒரு 8:45 அந்த அளவில் தென்னை மரத்தடியில் போய் தன்னை ஒரு ஆறுதல் காத்து பிடிக்க விட சொல்லி கேட்டது. அவரை இருத்தி போட்டு நான் மற்ற பக்கம் திரும்பியில செல்லா இடத்துலயே விளைச்சு அவர் சரி நான் காயம் இந்த பிள்ளை இந்த பிள்ளை நானும் தான் தப்பி இருக்கிறோம். ஐயா எனக்கு உதவியா இருக்கிறார்.
இருக்காங்க